இப்ப பாரு, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா அழகா இருக்க. நீங்க என்னமோ சொல்றீங்க மேடம். சுரேஷ், இந்த நைட்டில கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். தேங்க்ஸ். ஃப்ரிட்ஜ்ல சோடா இருக்கு, போய் எடுத்துட்டு வா. சரி. சுரேஷ், சீக்கிரமா. இதோ வந்துட்டேன் மேடம். உட்காரு சுரேஷ். தேங்க்யூ. என்ன பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டு இருக்க? ஃப்ரீயா உட்காரு. சோடா ஊத்து. கம் ஆன். குடி. எனக்கு பழக்கம் இல்ல மேடம். குடிச்சு பாரு. இந்தா. இரு சுரேஷ், ட்ரிங்க் பண்றதுக்கு முன்னாடி இப்படி கிளாஸோட கிளாஸ டச் பண்ணி சீய சொல்லிக்கணும். இப்ப குடி. எப்படி இருக்கு? மயக்கம் ஒரு மாதிரி இருக்கு. லைன்ல வந்துட்டேன். எங்க போற? இன்னொரு பாட்டில் எடுத்துட்டு வரதுக்கு. குட், எடுத்துட்டு வா. தேங்க்யூ. என்ன சுரேஷ் பாக்குறேன்? என்ன வீட்டுக்குள்ளே வாக்கிங்கா? என்ன பண்ண சொல்றீங்க மேடம்? போர் அடிக்குது. போர் அடிக்குதா? அப்படின்னா ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம். வேணாம் மேடம், மூட் இல்ல. ஒரு வேலை செய்யலாமா? சினிமா போலாமா? சினிமாவுக்கா? நாம 2 பேருமா? வேண்டாம் சுரேஷ். ஏன்? நம்ம சம்பந்தம் இந்த 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும். வெளியில தெரிஞ்ச நல்லதில்ல. அப்ப நான் போறேன். சினிமாவுக்கு எதுக்கு போறேன்? வேணா இங்கேயே சினிமா பாக்குறீங்க. வேற எங்க போக சொல்றீங்க? வெளியில போய் பாரு. நிறைய பணம் இருக்கிற உன் வயசு பசங்க இந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னு. என்ன பண்றாங்க மேடம்? எந்த கிளப்லயோ டிஸ்கோ மேடையிலயோ குடிச்சிட்டு டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்றாங்க. அது சரிங்க, அங்க போறவங்க நிறைய பணம் இருக்கிறவங்க தானே. உனக்கு நான் குடுக்குறேன். ஒரு தடவை டிஸ்கோ டான்ஸ்க்கு போய் பார்த்தேன்னா இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுவேன். மேடம் நல்ல ஐடியா தான் சொல்றாங்க. இந்த பணம், இந்த கார்கி, கார் எடுத்துட்டு போ. நம்ம ரெண்டுக்கு நீ அங்க போகணும். மேடம், தேங்க்யூ மேடம். Hi. You want company? You are looking very smart. Hey. Come on, yeah. Let's go. சுரேஷ், டிஸ்கோ டான்ஸ் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. ஆமா, நீ என்ன இந்த ட்ரெஸ்ல இருக்கீங்க? ஓஹோ, எனக்கே கத்து கொடுக்கறியா? எனக்கு கத்து கொடுத்தது நீங்க தானே. அங்க பொண்ணுங்களும் பையனுங்களும். சரி வா, ரெஸ்ட் எடுத்துக்க வா. கையெடுங்க. சுரேஷ், நான் தான் வரேன். நாம போய் பெட்ரூம்ல டான்ஸ் ஆடலாம். வாங்க. Come on. மேடம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு என்கிட்ட ஏன் சொல்லல? அவங்க ராத்திரி டிஸ்கோ டான்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க மேடம். அவங்க கூட ராத்திரியில டான்ஸ் ஆடிட்டு வீட்டை மறந்துட்டியா? சாரி மேடம், ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உங்களை டிஸ்டர்ப் பண்ண விருப்பம் இல்லாம எழுப்பல. அப்படி லேட் ஆகுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? அங்க இருந்த பொண்ணுங்களை பார்த்து டைம் போனதே தெரியல. அழகா இருக்காங்களா? உங்க அழகுக்கு முன்னாடி அவங்கள வேஸ்ட் மேடம். அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஆயிடுச்சா? சேச்சே, அப்படி இல்லைங்க மேடம். வீட்டுல நீங்க இருக்கிறப்போ வெளியில இருக்கவங்க எனக்கு எதுக்கு? நீ ரொம்ப மாறி போயிட்ட சுரேஷ். நீங்க தான் பேரழகியா மாறிட்டீங்க மேடம். உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஸ்பீடா இருக்கியே. மூடு வர வச்சிட்டீங்களே. சுரேஷ் ப்ளீஸ் மேடம், நேத்து டின்னர் இன்னைக்கு சாப்பிடுறேன். டைஜஷன் ப்ராப்ளம் வந்துருப்பா. பிடித்தமான ஃபுட் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒண்ணும் ஆகாது. யூ நாட்டி. You're my beauty. டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெட். Come on.
மேடம் டேய் சிரீஷ், மேடம் ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு மேடம்? உனக்கு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாயிட்டாங்க. டோர் லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். எக்ஸ்பீரியன்ஸ்னா அது உங்ககிட்ட தான் கத்துக்கணும் மேடம். சீக்கிரம் வாங்க மேடம், ப்ளீஸ் மேடம். கொஞ்சம் இரு. சீக்கிரம் வாங்க மேடம். மேடம் அப்பா, ஒரு நிமிஷம் கூட பொறுக்க மாட்டியா? தாங்க முடியல. வாங்க. ம்ஹும். 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டேன். ஷீலாவுக்கு ஷாக் கொடுக்கணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். Morning, sir. Morning, sir. Good morning, sir. குட் மார்னிங். உட்காருங்க. சார் பாம்பேல இருந்து இன்னைக்கு மார்னிங் பேட்ல தான் வந்தேன். நீங்க என்ன பிஸியா? 2 டேஸா எங்க ஆளையே காணும். சார் எங்க ரிலேஷன் ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. சூசைடா? எதுக்கு? பொண்டாட்டிக்கு அவங்க கூட கள்ளத்தொடர்பு இருக்கிறதா சந்தேகப்பட்டு அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு சார். அவசரப்பட்டா? அவசரப்படாம என்ன செய்வான்? இதுல அந்த அம்மா மேல என்ன தப்பு இருக்கு? அவன் என்னமோ பிசினஸ்னு வெளியூர் போய் சுத்திட்டு தனக்கு வேண்டிய உடல் சுகத்தை காசு கொடுத்து அனுபவிச்சான். அவன் ஆசத்தியும் தான் போதுமா? இவன் தான் உணர்ச்சிகளை எப்படி அடக்கிக்க முடியும்? இந்த அம்மா மேல தப்பே இல்ல சார். அவன் போன வழியில அந்த அம்மாவும் போனாங்க. அவன் மட்டும் சுகம் கொடுத்திருந்தா அந்த அம்மா தப்பான வழியில போயிருக்க மாட்டாங்க. நீங்களே சொல்லுங்க சார். சரி சரி. இந்த செக் டெல்லிக்கு அனுப்புங்க. சரி சார். ம். ஹலோ பிரசாத், நான் தான்டா ஜெய்சங்கர். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு வேலைக்காரி வேணும். இன்னைக்கே வேணும். என் வீட்டுக்கு அனுப்பு. லேட் பண்ணாத, ரொம்ப அர்ஜென்ட். ஓகே, தேங்க்யூ. ஷீலா, ஷீலா. ஹாய். நீங்க? நான் தான்.
ஏன் ஷாக்கா இருக்கா? இல்ல 3 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டேன் உனக்கு ஷாக் கொடுக்கலான்னு. டேய் சுரேஷ், சார். என்னடா இந்த Dress ரொம்ப மாறிட்டியே? இல்ல சார், ஃப்ரெண்ட்ஸ். பாரு ஷீலா, இவனுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணுமோ செட்டில் பண்ணி அனுப்பிடு. சார், நான் என்ன தப்பு பண்ணேன் சார்? அது என்னங்க, சுரேஷ் நல்லதானே வேலை செய்யறான். அவனுக்கு நம்மளை விட்ட வேற யார் இருக்காங்க? ஷீலா, எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். இவன் ரொம்ப கட்டு போயிட்டான். அது இல்லைங்க, நான் ஏய், நீ எதுக்கு ஃபீல் பண்ற? பாரு ஷீலா, இவன் ரொம்ப பெரியவன் ஆயிட்டான். எங்க போனாலும் பொழைச்சுக்குவான். அதனால தான் அனுப்பிடலாங்கிறேன். திஸ் இஸ் none ஆஃப் யுவர் பிசினஸ். இன்னையில இருந்து புது வேலைக்காரிங்க வரப்போறா. சுரேஷ், என்ன சொல்ற? சரிங்க சார். இந்த 10,000 ரூபாய் இத்தனை நாள் நீ செஞ்ச வேலைக்கு அதிகமாவே கொடுக்கறேன். ஷீலா, ஆண்டி, மேடம். சுரேஷ், எவ்வளவு நாளைக்கு சொன்ன பார்த்து என்ன மறந்துட்டியா? நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் நான் உங்களை மறக்கல மேடம். நான் எப்பவும் உங்களை மறக்க மாட்டேன் மேடம். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். உனக்கு இல்லாத பணமா? கொடுக்கறவா? ஆ, சுரேஷ், ஆ, டயத்துக்கு சாப்பாடு சாப்பிடுறியா? சாப்பிடுறேன் மேடம். சுரேஷ், அங்கிள் வர நேரமாச்சு, நீ கிளம்பு. உங்களை விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை மேடம். மறுபடியும் வருவே இல்ல? நிச்சயமா. உங்களை விட்டுட்டு எப்படி என்னால இருக்க முடியும்? கதை முடிங்க மேடம், நான் போயிட்டு வரேன்.